இப்படி மக்களுக்கு இந்த ஆட்சி மேல பெரிய ஒரு திருப்தி ஒண்ணு இல்ல. இதற்கு மாறா மத்திய அரசு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் எல்லா நன்மைகளும் செய்யறாங்க. எல்லா ஏழைகளுக்கு வீடுகிற திட்டம், கரீப் கல்யாண் யோஜனை திட்டம், ஏழை மக்களுக்கு ரேஷன் கடையில பொருள் கொடுக்கிறது, இப்படி எல்லா திட்டங்களையும் மத்திய அரசு தான் கொடுக்கும். மத்திய அரசு கொடுக்கிற திட்டங்களை எந்த நிதியும் வரவே இல்லைன்னு நம்ம மாநிலத்தில் நிதி அமைச்சர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அன்னைக்கு ராமேஸ்வரத்துக்கு வந்த பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் தெளிவா சொல்லியிருக்காங்க, காங்கிரஸ் 10 ஆண்டு கால ஆட்சியை காட்டிலும் இப்பொழுது பிஜேபி 10 ஆண்டு கால ஆட்சியில் 3 மடங்கு அதிகமா பணத்தை தமிழ்நாட்டுக்கு கொடுத்துரும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போனாங்க. அதுக்கு இன்னைக்கு வர அவங்க பதில் சொல்லவே. இன்னைக்கு ரோடெல்லாம் போடுறோம், இவ்வளவு பெரிய தார் சாலைகள், இவ்வளவு 4 வழி சாலை எல்லாம் இருக்குன்னா இப்ப மட்டும் 4100 கிலோமீட்டர் சாலைகளை போடப்பட்டது மத்திய அரசு. இன்னைக்கு பெண்களுக்கு எல்லாம் இலவசமா கழிப்படம் எல்லாம் கட்டி கொடுத்தது மத்திய அரசு. இவங்களா நம்ம மக்களுக்கு எந்த விதமான நன்மையும் செய்ததா எனக்கு தெரியும். இந்த ஆட்சி அகற்றப்படணும். என்டிஏ தலைமையில் என்டிஏ ஆட்சி தமிழகத்துல வரும். எப்படி பாரதிய ஜனதா கட்சி மத்தியில ஒரு ஊழல் இல்லாத அரசு இருக்கிறதோ, ஒரு நேர்மையான அரசு இருக்கிறதோ, அதே மாதிரி ஒரு அரசு நிச்சயமாக வர வேண்டும். திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும்.